வணக்கம். நான் உங்கள் அன்பு திராவிடன். மிக அவசியமான செய்தி பேசியாக வேண்டும். மருத்துவர் ஐயா அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார் என்று சிலர் எழுதி கொண்டிருக்கிறார்கள். கூட்டணியிலே மருத்துவர் ஐயா இதுவரைக்கும் யாருடன் இணையப் போகிறோம் என்பதை ஒரு சஸ்பென்ஸாக வச்சிட்டு இருக்கிறார். கடைசியா சொல்லலாம் அப்படின்னு. மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இது என்னமோ பெரிய காரியம் போலையும் மருத்துவர் ஐயா அவர்கள் முடிவெடுக்க முடியாத இருக்கிற மாதிரியும் சிலர் எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள். ஆர்வ கோளாறு. அரசியல் சூட்சமத்தை அனைத்தையும் அறிந்தவர் மருத்துவர் ஐயா. அரசியல் சூட்சமத்தை அறிந்தவர். நம்ம அரசியல்ல என்ன செஞ்சா என்ன நடக்கும், என்ன பண்ணா என்ன வரும் என்பதை மிக சரியாக உணர்ந்த தலைவர் மருத்துவர் ஐயா. இது நிகழ்கால அரசியலை பார்ப்பவர்களுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய அரசியலை பார்த்தவர்களுக்கும் கடந்த கால வரலாறு தெரிந்தவர்களுக்கும் மருத்துவர் ஐயாவை கணிக்க முடியும். நாங்கள் எல்லாம் பொது வாழ்க்கையில ஈடுபட்ட காலம் முதல் மருத்துவர் ஐயாவை பார்த்து கொண்டிருக்கிறோம். மருத்துவர் ஐயா அவர்கள் பாமக தொடங்கிய காலத்திலிருந்து தமிழ் சமூகத்திற்கு அவர் ஆற்றிய பணி, பின்தங்கிய மக்களுக்கு அவர் ஆற்றிய பணி, நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்ட இந்த பிற்படுத்தப்பட்ட இனத்திற்கும் தாழ்த்தப்பட்ட இனத்திற்கும் அவர் செய்த பணியை நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் கொடுத்த விலை போல் இந்த உலகத்தில் வேறு யாராவது கொடுத்திருப்பார்கள் என்றால் ஒரு கேள்விக்குறி. எனக்கு தெரிந்து தலைவர் பெரியார் இந்த சமூகத்திற்கு உழைத்தார் என்று சொன்னால் அந்த தலைவர் பெரியாரின் மறு உருவமாக இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார். பெண்களுக்கு முக்கியத்துவம், நசுக்கப்பட்டு பின்தங்கி கிடக்கக்கூடிய மக்களுக்கு இடஒதுக்கீடு, இந்த மக்களுடைய வாழ்வு ஏற்றம் பெற எண்ணற்ற தியாகங்களை செய்த தலைவர் மருத்துவர் ஐயா. நீங்க கொடுக்கக்கூடிய இந்த சீட்டுக்காக விலை போவாரா என்று கேட்டால் கிடையாது. என் இனத்திற்கு 10.5% இடஒதுக்கீட்டை யார் கொடுக்கிறார்களோ அவர்களோடு கூட்டணி. என் பின்தங்கிய வகுப்புக்கு யார் 15% கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்களோடு கூட்டணி. என் வஞ்சிக்கப்பட்ட இனத்திற்கு வலிமை சேர்க்க யார் காரணமாக ஆயுதமாக இருப்பார்களோ அவர்களோடு கூட்டணி என்கிற ஒரு உன்னதமான லட்சியத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார். வலிமை இழந்திருக்கக்கூடிய அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மீண்டும் மாம்பழ சின்னம் கிடைக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொன்னால் இந்த நாடு கிடுகிடுத்து போய் நின்னுச்சு. அந்த நிலை மீண்டும் ஏற்பட வேண்டும். மத்திய மாநில அரசுகள் எல்லாம் அஞ்சி மருத்துவர் ஐயா அவர்களிடத்திலே தலை கும்பி நின்றார்களே, அந்த இடம் திரும்பி மீண்டும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மருத்துவர் ஐயா திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார். மருத்துவர் ஐயாவுடைய கூட்டணி விரைவில் உதயமாக இருக்கிறது. மருத்துவர் ஐயா பெரும்பான்மையான இடத்தில வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக அமைக்க இருக்கிறார். தமிழ் சமூகத்திற்கு எந்த கூட்டணி சரியாக இருக்கும் என்பதை ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருக்கிறார். துணிந்து எண்ணுக கருமம், துணிந்த பின் எண்ணுவது இழுக்கு. துணிந்து எண்ணுக அப்படின்னு வள்ளுவம் சொல்லுகிறது. அப்ப பல முறை யோசித்துக் கொண்டிருக்கிறார். மாவட்ட செயலாளர்கள் அழைத்து யோசிக்கிறார், நிர்வாக குழுவை அழைத்து யோசிக்கிறார். எப்படி கூட்டணி அமைப்பது, எப்படி வியூகம் வகுப்பது. வெற்றி ஒன்றுதான் எங்களுக்கு இலக்கு. இந்த சமூகத்தினுடைய ஏற்றம் ஒன்றுதான் எங்களுக்கு இலக்கு, வேற எதுவும் கிடையாது. மருத்துவர் ஐயா அவர்கள் 87 வயதுல சட்டமன்றத்தை பார்க்கல, நாடாளுமன்றத்தை பார்க்கல, பதவி சுகத்தை பார்க்கவில்லை. இந்த இனம் விழிப்போடு இருக்க வேண்டும். இந்த இனம் பிழைத்துக் கொள்ள வேண்டும். தன் காலத்துல இந்த இனம் செழிப்பா இருக்கணும். அவ்வளவுதான் மருத்துவர் ஐயாவோட நோக்கம். மருத்துவர் ஐயாவுடைய எண்ணம் அதுதான். மருத்துவர் ஐயாவுடைய எண்ணத்தை நாமெல்லாம் நிறைவேற்றணும். அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. ஐயா யாருகிட்ட கூட்டணின்னு சொல்றாரோ அவர்களை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்க வேண்டியதுதான் நம்முடைய வேலை. மருத்துவர் ஐயா யாருடன் கூட்டணி என்று அமைக்கிறாரோ அவர்கள் தான் ஆட்சி அமைப்பார்கள். அதற்கான பணியை நாம் செய்ய வேண்டும். அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. மருத்துவர் ஐயாவுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் அறிந்தவர் அவர். மருத்துவர் ஐயா செல்லுகிற கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும். அந்த வெற்றிக்காக பாடுபட வேண்டும், உழைக்க வேண்டும்.
மருத்துவர் ஐயாவுடன் யார் கூட்டணி வைக்கிறார்களோ அவர்கள் 200 தொகுதிகளை வெல்வார்கள். 200 தொகுதிகளை வெல்வார்கள். ஒரு 10-15% வாக்கு மருத்துவர் ஐயா அவர்களிடத்தில் இருக்கிறது. நேரடியாக மருத்துவர் ஐயா இடத்திலே 5-6% பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு இருக்கிறது. மருத்துவர் ஐயா சொன்னால் கேட்கக்கூடிய வாக்கு என்று சொன்னால் அது ஒரு 10% இருக்கு. மருத்துவர் ஐயா என்ன ஆணையிடுகிறாரோ, என்ன சொல்லுகிறாரோ, என்ன பேசுகிறாரோ அதை கேட்பதற்கான இந்த தமிழ் சமூகம் ஒரு 10%க்கும் மேலையான வாக்குகள் இருக்கிறது. அதை தான் குறிவைக்கிறாங்க எல்லாம். நாங்க மீண்டும் வர வேண்டும் என்று சொன்னால் ஐயா வேணும் அப்படி நினைச்சு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்க ஒரு எழுச்சியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்புல பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வலிமை இழந்த ஒரு கூட்டணி, எங்களுக்கு வலிமை வேண்டும், அதற்காக மருத்துவர் ஐயா வேண்டும்னு டெல்லி பிரமுகர்களை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு காரியதரிசி, சூத்திரதாரி மருத்துவர் ஐயா அவர்கள். மருத்துவர் ஐயா சாதாரண ஆள் இல்லைங்க. இன்றைக்கு இப்ப பாத்தீங்கன்னா நாய்க்குட்டி எல்லாம் பொழுது வரைக்கும் சுத்துங்க. இங்க ஒரு வாய் வைக்க, அங்க ஒரு வாய்க்கும், இங்க ஒரு வாய் வைக்க, அங்க ஓடுங்க ஓடாரம் இதை நிக்க அது பண்ணோம். மருத்துவர் ஐயா அப்படி சிங்கம் போல. சிங்கம் என்ன செய்யுமா, அப்படியே பார்த்துட்டே இருக்கும், அப்படியே பொறுமையா பார்த்துட்டு இருக்கும், அப்படியே சாம அப்படியே உட்காந்துருக்கும், அப்படியே புலி பதுங்குற மாதிரிலாம் தெரியும். அப்படி சிங்கம் பாத்தீங்கன்னா பசிங்க போதுதாங்க வேட்டையாடும், பசிச்சாதான் வேட்டையாடும். அந்த மாதிரி மருத்துவர் ஐயா இந்த சமூகத்திற்கு ஒரு விடியலுக்காக, சமூகத்தின் தேவைக்காக இந்த முயற்சியை கையில் எடுத்திருக்கிறார். இந்த ஆலோசனையை கையில் எடுத்திருக்கிறார். இந்த களத்தை பயன்படுத்த இருக்கிறார். இந்த தேர்தலை பயன்படுத்த இருக்கிறார். யோசித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த தேர்தல் 5 வருஷம் இருக்கு, அது வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது. இந்த தேர்தலை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த வஞ்சிக்கப்பட்ட இனத்திற்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு புத்துயிர் கிடைக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். எங்க பார்த்தாலும் நம்ம தமிழ் சமூகம் வேலையில் இருக்கணும், பெரிய உயர் பதவிகளுக்கு போகணும், படிச்சு பட்டம் பெறணும். அதுக்கு நாம் வைக்கக்கூடிய கூட்டணி சரியாக இருக்க வேண்டும், சரியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம தப்பு பண்ணிட்டோம்னா ஒரு 5 ஆண்டு காலம் காத்திருக்க நேரிடும். அதற்காக தான் மருத்துவர் ஐயா அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார், சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஓரிரு நாட்களில மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த கூட்டணியை அறிவிக்க இருக்கிறார். அந்த கூட்டணி பிரகாசமாக, விடியலுக்கான கூட்டணியாக, வெற்றிக்கான கூட்டணியாக இருக்க போகிறது. மிகப்பெரிய கூட்டணி, வெற்றிக்கான கூட்டணி, விடியலுக்கான கூட்டணி. மீண்டும் அரியணையில வந்து நம்ம இனத்திற்கு இடஒதுக்கீடை, தனி இடஒதுக்கீடை கொடுக்கக்கூடிய கூட்டணியாக அந்த கூட்டணி இருக்கும். ஏமாத்துற கூட்டணியா இருக்காது. அதைத்தான் ஐயா அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். சீட்டு எத்தனை கொடுப்பேன்னு கேட்டிருந்தா உடனே முடிஞ்சிருக்குமே. இப்பதான் 12 சீட்டு தரேன், 15 சீட்டு தரேன்னு கெஞ்சுறாங்களா. நேற்று வந்தவர்களும் கெஞ்சு கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவர்களும் கெஞ்சு கொண்டிருக்கிறார்கள், ஆளுகிறவர்களும் கெஞ்சு கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தூது அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். டெல்லி பிரமுகர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஊன்னு சொன்னா நாளைக்கு கூட்டணி அறிவிச்சிருவாங்க. ஆனா மருத்துவர் ஐயா அவர்கள் அதை விரும்பவில்லை. சீட்டு முக்கியம் இல்ல, எனக்கு எம்எல்ஏ பதவி முக்கியம் இல்ல, எம்பி பதவி முக்கியம் இல்ல, ராஜ்யசபா பதவி முக்கியம் இல்ல, கொடுக்கிறேன்றாங்க. வேணாம், இடஒதுக்கீடை யார் உறுதி செய்வான்? யாருங்க இடஒதுக்கீடை உறுதியா கொடுப்பீங்க இந்த இனத்திற்கு என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். மதுவில்லாத தமிழகத்தை யார் கொடுக்க முடியும்? மதுவில்லாத தமிழகத்தை யார் உருவாக்க முடியும்? குறைந்தபட்சம் ஒரு உத்தரவாதம் கொடுப்பீங்களான்னு கேட்கிறார் ஐயா. ஒரு உத்தரவாதம் கொடுப்பீங்களா மதுவில்லாத தமிழகத்திற்கு, தேசத்திற்கு அப்படி என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். எங்களுக்கு வெற்றி தோல்விக்கை பத்தி கணக்கு இல்ல, சீட்டை பத்தி கணக்கு இல்ல. மருத்துவர் ஐயா அதை சிந்திக்கல. எல்லோரையும் அழைத்து அவர் கேட்கக்கூடிய யோசனை, இந்த எதிர்காலத்துக்கு, இந்த சமூகத்திற்கு இடஒதுக்கீடு வேணும், ஒயின் ஷாப்பை மூடணும், என் புள்ள குட்டிலாம் ஆரோக்கியமா இருக்கணும், எங்க சமூகம் ஆரோக்கியமா இருக்கணும், நாம் இறந்ததற்கு பின்னால் நம்முடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் சந்ததிகளும் கஷ்டப்பட்டு விடக்கூடாது, நாம் இருக்கும் காலத்திலேயே அவர்களுக்கு ஏதாவது செய்து விட வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போகணும், நம்ம காலத்திலேயே அதை பார்க்கணும். நாம செய்யறோம், வேற யாரு செய்யறது? சாகிற பொழுது மன திருப்தியோடு சாக வேண்டும். இந்த சமூகத்திற்கு இதை செய்தோம், இந்த மக்களுக்கு இதை செய்தோம், என் இனம் ஏற்றம் பெற உழைத்தோம். பதவி சுகத்திற்காக யார் காலையும் விழுந்து நக்க வேண்டிய அவசியம் மருத்துவர் ஐயாவுக்கு கிடையாது. மருத்துவர் ஐயாவுக்கு கிடையாது.
பதவி சுகத்துக்காக எவங்காலையும் போய் விழணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வேண்டுமானால் தேடிக்கொண்டு வாருங்கள், நீங்கள் வேண்டுமானால் எங்களிடத்தில் சீட்டு பேரம் பேசுங்கள். ஆனால் நான் சமூக பேரம் மட்டும் தான் பேசுவேன். சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறையைத்தான் நான் வெளிப்படுத்துவேன். சீட்டை பிறகுதான் பேசுவேன். சீட்டை பத்தி பேச மாட்டார் ஐயா. எனக்கு தேவை இடஒதுக்கீடு, எனக்கு தேவை மதுவில்லாத தமிழகம். அதுக்கு என்னையா வழி? மகளிருக்கு பாதுகாப்பு வேணும், அதுக்கு என்ன வழி? அதை சொல்லுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். தொலைநோக்கு சிந்தனை, தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு எண்ணம். அதனால தேர்தல் கூட்டணி சற்று காலதாமதமாகிறது. உடனே இதை ஒரு பெரிய விஷயம் நினைச்சுக்கிட்டு கையில இது பேஸ்புக் இருக்கு, செல்போன் இருக்குன்ட்டு நீங்க மாட்டி எழுதுறீங்க. தாவக்காவோடு தான் போகிறாரா, நேத்து வந்த கட்சி இல்லையா அப்படின்னு எழுதுறான் ஒரு பக்கம் டெல்லியின் நிர்பந்தம் இருக்கிறதா? மருத்துவர் ஐயா அவர்களுக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது. அப்பழுக்கில்லாத ஒரு மனிதர் மருத்துவர் ஐயா. எந்த குறையும் சொல்ல முடியாது மருத்துவர் ஐயாவுடைய பொது வாழ்க்கையில. சமரசம் இல்லாத போராடக்கூடிய ஒரு தலைவர் மருத்துவர் ஐயா. சமரசம் செய்து கொள்ள மாட்டார். எதுக்காக சமரசம் செய்து கொள்ளணும்? என்ன செஞ்சுட்டோம் நாங்க? உங்களை மாதிரி ஏதாவது கொள்ளடிச்சிட்டோம்னா, உங்களை மாதிரி ஏதாவது வழக்கு சுமந்துட்டோமா? எதுவும் கிடையாது. இந்த சமூகத்துடைய ஏற்றத்திற்காக உழைக்கக்கூடிய பாட்டாளிகளுடைய கட்சி, பாட்டாளி கட்சி. இது ஏழைகளுக்கான கட்சி, எளியவர்களுக்கான கட்சி, ஒடுக்கப்பட்டவர்களுக்கான கட்சி, நசுக்கப்பட்டவர்களுக்கான கட்சி என்பதை மறந்து விடாதீர்கள். இதான் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். அருள் கூர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தோழர்களே, நண்பர்களே, பின்தங்கிய, ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட மருத்துவர் ஐயாவுடைய சொல்லுக்கு கட்டுப்படக்கூடியவர்களே, மருத்துவர் ஐயாவுடைய சொல்லுக்கு செவி சாய்க்கக்கூடிய நடுநிலை உணர்வாளர்களே, உங்களை கையெடுத்து கும்பிடுகிறோம். மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களை கையெடுத்து கும்பிடுகிறோம். மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நலன் கருதி விரைவில் ஒரு நல்ல செய்தியை அறிவிக்க இருக்கிறார். ஒரு நல்ல கூட்டணியை தர இருக்கிறார். ஒரு அற்புதமான கூட்டணி, விடியலுக்கான கூட்டணி வர இருக்கிறது, உதயமாக இருக்கிறது. அது இந்த சமூகத்திற்கு நல்லது. இந்த சமூகம் ஏற்றம் பெறும், எழுச்சி பெறும், விடியல் பெறும். நாளை நமது என்கிற அளவில் அமையும். 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவோம். வரக்கூடிய பிள்ளைகள், வரக்கூடிய பேர பிள்ளைகள், வரக்கூடிய சந்ததிகளுக்கு அது ஆரோக்கியமானதாக அமைய வேண்டும் என்று சொன்னால் இந்த கூட்டணியை நின்று நிதானமாக முடிவெடுக்க வேண்டிய தருணம் என்பதை மருத்துவர் ஐயா அவர்கள் உணர்ந்திருக்கிறார். அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால யாரும் சொல்றதை நினைச்சு குழப்பிக்க வேண்டாம், பேச வேண்டாம், அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டாம். அவர்கள் என்ன வேணாலும் பேசட்டும், என்ன வேணாலும் எழுதட்டும். அதை பத்தி நாம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. மருத்துவர் ஐயா என்கிற வார்த்தை நமக்கு போதும். ஐயா என்பது வெறும் பெயர் அல்ல, அது 2 எழுத்து மந்திரம், 2 எழுத்திலான திருக்குறள். 2 எழுத்து. அதை ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா அர்த்தம் புரியுங்க. ஐயா என்கிற வார்த்தையை உற்று நோக்குங்கள். ஐயாவை உற்று நோக்கினால் அதுல அவ்வளவு அர்த்தம் புரிந்திருக்கிறது. அவர் நின்னா ஒரு அர்த்தம் இருக்கு, நடந்தா ஒரு அர்த்தம் இருக்கு, சிரிச்சா ஒரு அர்த்தம் இருக்கு, பாட்டு பாடனா ஒரு அர்த்தம் இருக்கு. போக போக தெரியும். ஐயா சொல்லுகிற ஒவ்வொரு சொல்லிலும் அர்த்தம் புரிந்திருக்கிறது, தெரியுமா? ஆனா அது தெரியாமல் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வேதனையாகவும் வருத்தமாக இருக்கிறது. விளைவுகளை ஏற்படுத்தாத சொல் வீண் என்கிறது. விளைவுகளை ஏற்படுத்தாத ஒரு சொல் வீண். அப்படிப்பட்ட வார்த்தையை பேசக்கூடாது. ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் விளைவுகள் உள்ள ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்துவார். அவர் பேசுற ஒரு வார்த்தையில எண்ணற்ற அர்த்தங்கள் பொதிந்திருக்கும். ஒரே ஒரு பாட்டோட வரி ஒரு வரி இருக்கும். அதை பாடுனா அதுல 1000 அர்த்தம் பொதிந்திருக்கும். அப்படி 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 2 விரலால இந்த மக்கள் பாட்டாளி மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் கேட்டா இப்படி கை காட்டா ஐயா பின்னாடி இருக்காங்க. அந்த கம்பீரம், அந்த ஸ்டைல், அந்த கெத்து நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஐயா கிட்ட. ஐயா தாங்க எங்களுக்கு எல்லாம். நாங்கள் பார்த்து வியந்த எங்களுடைய ஹீரோ என்று சொன்னால் அது மருத்துவர் ஐயா அவர்கள் தான். மருத்துவர் ஐயா கை காட்டுகிற திசை நோக்கி பாய்கிற அம்புகளாக நாங்கள் செயல்பட தயாராக இருக்கிறோம். நடுநிலையாளர்களே, உணர்வாளர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நண்பர்களே, தோழர்களே, உறவுகளே, பாட்டாளிகளே, நான் என்ன வேண்டுகோள் வைக்கிறேன் என்று சொன்னால் ஓரிரு நாள் 2 நாள் அமைதியாக இருங்கள், கடந்து போங்கள். முகநூல்ல எழுதுறாங்க, நீங்க பதிலுக்கெல்லாம் எழுத தேவையில்லை.
நாம் ரொம்ப ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்திருக்கிறோம். ரொம்ப ஆரோக்கியமான அரசியல். மருத்துவர் ஐயா யார் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். 2026 மருத்துவர் ஐயா யார் என்பதை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே காட்டக்கூடிய நேரம் இது. மருத்துவர் ஐயா முடிவு செய்து விட்டார். மருத்துவர் ஐயா முடிவெடுத்து விட்டார். இந்தியாவே பார்த்து மருத்துவர் ஐயாவை மீண்டும் 87 எப்படி தொடங்கினார் பாருங்க, அப்படியே கிடுகிடுச்சு பாருங்க 90 வரைக்கும். அந்த மாதிரி மருத்துவர் ஐயா மீண்டும் புறப்பட்டு இருக்கிறார். மிகப்பெரிய அளவுக்கு பெரிய வேலை இருக்கு, அப்படி வச்சுக்கோங்களேன், மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. சும்மாவே நான் நல்லா ஆடுவார் ஐயா, இப்ப சலங்கை வேற கட்டி விட்டாங்க. இப்ப சொல்லவா வேணும், பயங்கரமா இருக்கும், பட்டையை கிளப்பிடுவார் ஐயா. அதனால நீங்க யாரும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், கூட்டணியை பத்தி பயப்பட வேண்டாம். உறுதியாக 2024 நாம் களம் காண இருக்கிறோம். நல்ல கூட்டணி, சிறப்பான கூட்டணி, மகிழ்ச்சியான கூட்டணி, ஆரோக்கியமான கூட்டணி, வெற்றி கூட்டணி, 26 களம் அமைக்கக்கூடிய கூட்டணி, 26 களம் காணக்கூடிய கூட்டணி, வெற்றி பெறக்கூடிய கூட்டணி. 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் ஐயாவிடம் இருக்கிற 10% ஓட்டு அவர்களுக்கு தேவை. அதனால் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி ஒரு நாளில் முடிவாகிவிடும். மருத்துவர் ஐயா சொல்மிக்க மந்திரம் இல்லை. மருத்துவர் ஐயாவே ஆணி வேர். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மருத்துவர் ஐயாதான் நிரந்தர தலைவர், நிறுவன தலைவர் என்பதை பதிவு செய்கிறோம். நடுநிலையாளர்களே, உணர்வாளர்களே, பாட்டாளிகளே, உழைப்பாளிகளே, உங்களுக்காக மருத்துவர் ஐயா அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறார், உழைத்துக் கொண்டிருக்கிறார், தூங்காமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார், ஓய்வறியாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய சொல்லுக்கு செவிமடுங்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் விரல் காட்டுகிறவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். நல்ல கூட்டணி விரைவில் அமைய இருக்கிறது. மகிழ்ச்சியான செய்தியை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிக்க இருக்கிறார். நம் சமூக, நமது சந்ததிகளுக்காக, நம் பிள்ளைகளுக்காக மருத்துவர் ஐயாவின் பேச்சியை கேட்கக்கூடிய இந்த 2026 தேர்தலாக இருக்கட்டும். மருத்துவர் ஐயா சொல்லை கேட்கக்கூடிய தேர்தலாக இருக்கட்டும். இந்த மக்களுக்கான தேர்தலாக இருக்கட்டும், மாற்றத்திற்கான தேர்தலாக இருக்கட்டும், நமக்கான தேர்தலாக இருக்கட்டும், நமது அங்கீகாரத்திற்கான தேர்தலாக இருக்கட்டும், எழுச்சியும் புரட்சியும் ஓங்கக்கூடிய தேர்தலாக இருக்கட்டும். மதுவில்லாத தமிழகமாக, இடஒதுக்கீடு பெற்ற தமிழகமாக, இன்னல்கள் நீங்கிய தமிழகமாக, ஆரோக்கியமான தமிழகமாக விரைவில் அமைய இருக்கிறது. மருத்துவர் ஐயாவுடைய கூட்டணி என்பது சிந்தித்து எடுக்கக்கூடிய முடிவு, பயந்து எடுக்கக்கூடிய முடிவு அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த நிர்பந்தமும் மருத்துவர் ஐயாவுக்கு கிடையாது. யாரும் மருத்துவர் ஐயாவை மிரட்ட முடியாது. மருத்துவர் ஐயாவை யாரும் மிரட்ட முடியாது. மருத்துவர் ஐயா தான் எல்லாரையும் மிரட்டுவார். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. மருத்துவர் ஐயா சொல்மிக்க மந்திரமில்லை. உங்களை கையெடுத்து கும்பிடுகிறேன். நடுநிலையாளர்களே, உணர்வாளர்களே, உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரிகிறது. என்னிடத்தில் பலர் கேட்கிறார்கள். போன்ல கேட்கறீங்க, பேஸ்புக்ல கேட்கறீங்க, வாட்ஸ்அப்ல கேட்கறீங்க. நீங்கள் யாரோடு கூட்டணி, காலம் போய்கொண்டிருக்கிறது என சொல்லுகிறீர்கள். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மருத்துவர் ஐயா அவர்கள் சிந்தித்து எடுக்கக்கூடிய முடிவு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க, வருத்தப்படியாங்க. ஐயாவுக்கு ஆதரவா நில்லுங்க. ஐயாவுக்கு ஆதரவாக இருப்பது என்பது ஐயாவுக்கு பெருமை சேர்க்காது, இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு பெருமை சேர்க்கும், நம்முடைய எதிர்காலத்திற்கு பெருமை சேர்க்கும், இந்த நாட்டினுடைய நலனுக்கு பெருமை சேர்க்கும். ஆகையினாலே மருத்துவர் ஐயாவினுடைய கை ஓங்க வேண்டும். பாட்டாளிகள் வெற்றி பெற வேண்டும். மாம்பழம் வென்றெடுக்கப்பட வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் மீண்டும் வலம் வர வேண்டும். எங்கோ ஒரு இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொடி பறக்குதுன்னு சொன்னா அந்த சைடு போகக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் அதை பார்த்து நம்ம கொடி பறக்குது, நம்ம கொடி பறக்கிற கார் நிக்குது, நம்ம ஆளுங்க இங்க இருக்கிறாங்க, யாரோ பாட்டாளி சொந்தங்கள் யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அவர்களுக்கு பிறக்கிறது என்று சொன்னால் அதற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி அரியணைக்கு வர வேண்டும், ஆளுமைக்கு வர வேண்டும், அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நாம் வர வேண்டும். நம்ம பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கருதி
இந்த சமூகத்தின் பாதுகாப்பு கருதி, இந்த சமூகத்தின் ஏற்றம் கருதி, இடஒதுக்கீடு கருதி, சாதிவாரி கணக்கெடுப்ப நடத்துங்க என சொல்லக்கூடிய ஒரு இயக்கம், ஒரு கட்சி இந்த பாட்டாளி மக்கள் கட்சி. மதுவில்லாத தமிழகம்னு முழங்கக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. மருத்துவர் ஐயாவை விட்டால் நமக்கு வேறு நாதி கிடையாது. தமிழ் சமூகமே மருத்துவர் ஐயாவின் கரங்களை பற்றி கொள்ளுங்கள். மருத்துவர் ஐயாவோட கையை பிடிச்சுக்குங்க. மருத்துவர் ஐயா யாரை கை காட்டுகிறாரோ அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். இதுதான் உங்கள்கிட்ட கும்பிட்டு கேட்கறது, மன்றாடி கேட்கறது. ஏன்னா நாம தப்பு செஞ்சிட்டோம்னா இன்னும் ஒரு 5 ஆண்டு காலம் பொறுமை காக்க வேண்டும், அமைதி காக்க வேண்டும். அதுக்குள்ள என்ன நடக்குமோ தெரியாது. எப்படி நடக்குமோ, என்னென்ன நடக்குமோ, என்ன பிரச்சனை வருமோ, என்ன ஆபத்து வருமோ தெரியாது. நாம் வாழுகிற காலத்தில் நம் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பான எதிர்காலத்தை அமைப்போம், விட்டு போவோம், செய்து கொடுப்போம், செய்து முடிப்போம், வெற்றி பெறுவோம். இதுதான் 2026 தேர்தலுக்கான களம். வேற ஒண்ணும் இல்ல. மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பின் மூலமாக, செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக உங்களுக்கெல்லாம் விரைவில் வெளியிட இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு நான் பயணிக்கக்கூடிய இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் பாட்டாளி சொந்தங்களுக்கும் ஐயா அவர்கள் சொல்லுகிறது போல என் உயிரை விட மேலான என்று சொல்வார்கள். அப்படி எங்கள் உயிரை விட மேலான பாட்டாளி உறவுகளுக்கு என்னுடைய செய்தியை உங்க இடத்துல சொல்ல வேண்டும் என தோன்றியது. நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் நீங்க திருப்பி வீடியோ போடல, என்ன நிலைப்பாடு, ஐயா என்ன முடிவுல இருக்காங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. நான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் என்கிற அளவில் ஐயா அவர்கள் எடுக்கிற அனைத்து முடிவுகளுக்கும் கட்டுப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தோழர்கள் வேலை செய்ய வேண்டும், பாட்டாளிகள் வேலை செய்ய வேண்டும், நடுநிலை உணர்வாளர்கள் நீங்கள் செவிமடுக்க வேண்டும், வாக்களிக்க வேண்டும். நமக்கான எதிர்காலத்தை நாமே உருவாக்குவோம். வேற யாரும் மேலேருந்து இறங்கிலாம் வரமாட்டாங்க. நம்ம தான் காப்பாத்திக்கணும். மருத்துவர் ஐயா தான் காப்பாற்றுவார். நமக்கான தலைவர் அவர் ஒருத்தர் தான். நசுக்கப்பட்ட, பின்தங்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட எல்லோருக்குமான தலைவர் மருத்துவர் ஐயா ஒருவர் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் காலத்துக்கு பின்னால்தான் அம்பேத்கர் சிலை நாடு முழுவதும். மருத்துவர் ஐயாவுடைய காலத்துக்கு அப்புறம் தான் அம்பேத்கரை எல்லாரும் பேசுறாங்க. மருத்துவர் ஐயாவுடைய காலத்துக்கு அப்புறம் தான் பெரியாரை எல்லாரும் கொண்டாடுனாங்க. மருத்துவர் ஐயா தான் எனக்கான தலைவர் பெரியார்னு சொன்னாரு, எனக்கான தலைவர் மார்க்ஸ்னு சொன்னாரு, எனக்கான தலைவர் அம்பேத்கர்னு சொன்னார். அதற்கப்புறம் தான் எல்லா தலைவர்களும். அதனால ஐயா மட்டும்தான் இந்த சமூகத்தினுடைய அடையாளமாக இருக்கிறார். ஐயா மட்டும்தான் நமக்கான தலைவராகவும் இருக்கிறார். மருத்துவர் ஐயாவுக்கு சீட்டு எண்ணிக்கை முக்கியம் இல்லை. சில பேர் எழுதுறான் 5 சீட்டு கொடுப்பாங்க, 8 சீட்டு கொடுப்பாங்க, 7 சீட்டு கொடுப்பாங்க, 6 சீட்டு என்ன வேணாலும் சொல்லுங்க. நாளைக்கு 10.5% இடஒதுக்கீட்டை திமுக அரசு அறிவிக்கும் என்று சொன்னால் கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் ஆதரிக்க தயாராகத்தான் இருப்போம். மருத்துவர் ஐயாவும் இருப்பார். அது எந்த மாற்றமும் இல்லை. 15% இடஒதுக்கீடு இந்த பின்தங்கிய சமூகத்திற்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டா நாங்க கண்டிப்பா ஆதரிப்போம். எங்களுக்கு தேவை சீட்டு கணக்கு இல்ல. யார் காலையும் பதவிக்காக நக்க வேண்டிய அவசியம் பாமக காரனுக்கும் இல்ல, மருத்துவர் ஐயாவுக்கும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பதவி சுகத்துக்காக இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கவில்லை. இந்த சமூகத்தின் பாதுகாப்புக்காக தொடங்கப்பட்டது. இந்த பாட்டாளிகளுக்கான விடியலுக்காக தொடங்கப்பட்டது. பாட்டாளிகளின் எதிர்காலத்திற்காக தொடங்கப்பட்டது. அந்த ஒற்றை எண்ணம் தான், ஒரே லட்சியம் தான், ஒரே குறிக்கோள் தான். உங்களுக்கு எது தேவையோ, உங்களுக்கு எது சரியா இருக்குமோ, உங்களுக்கு எது ஆரோக்கியத்தை கொடுக்குமோ அந்த கூட்டணி அமையும் அப்படின்னு மருத்துவர் ஐயா சொல்லியிருக்கிறார். அதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். மருத்துவர் ஐயா சொன்னா செய்வார், செய்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே நடுநிலை உணர்வாளர்களாகிய நீங்களும் வாக்களிக்க தயாராகுங்கள். நம்முடைய கூட்டணி மருத்துவர் ஐயா யாரை கை காட்டுகிறவர்களோ அந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும், வெல்லும் என்பதை உங்களிடத்திலே பணிவோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருள் கூர்ந்து தயவு செய்து அந்த ஃபேஸ்புக் அரசியலுக்கு யாரும் காது கொடுக்காதீங்க.
யாராவது எதை வேணாலும் எழுதிட்டோம், நமக்கு 5 சீட்டுன்னு எழுதிட்டோம், 4 சீட்டுன்னு எழுதணும், எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. பிச்சை காசுக்கு ஆசைப்பட்டு பத்திரிகையில் ஊடகத்தில் யாரோ சிலர் அப்படி இருக்கத்தான் செய்வார்கள், தவறுகளான செய்திகளை பரப்பத்தான் செய்வார்கள். அதையெல்லாம் நீங்கள்லாம் பெருசாக நினச்சிக்காதீங்க. மருத்துவர் ஐயா அவர்களிடத்திலே மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது, சமூக நீதி திட்டம். அது வேற ஒன்றுமே இல்லைங்க. சமூக நீதி திட்டம் நாளை எதிர்காலத்திற்கான திட்டம். சரிங்களா? அதனால் நீங்கள்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, மருத்துவர் ஐயா சொல்லுகிற வரைக்கும் அமைதி காக்க வேண்டும் என்பது தான். அது தவிர வேற ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன்.